வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் இடதுசாரி சிந்தனையாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற நிகழ்வுகள் ஒரு தொடர் நிகழ்வாக இருந்தாலும் கூட தமிழகத்தில் இது மீண்டும் நடப்பதுதான் பலருக்கு பல கேள்வி எழுப்பி இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்ட விசாரணைக்கு பிறகு பாத்தீங்கன்னா மாதேஷ் என்ற வெறும் 19 வயதேயான ஒரு இளைஞர், அவர் தான் இதற்கு மெத்தனால் வாங்கி அது எந்த அளவுக்கு முறைகேடெல்லாம் செய்து அவர் வாங்கி இருக்கிறார் என்று நினைக்கும் போது படிக்க வேண்டிய வயதில் இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறார். நீங்க பாத்தீங்களா? இதற்கு மூல காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல மது அப்படின்றது 2000 ஆண்டு கல்ச்சர்ல வருது. இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. அது ஏதோ ஒரு வடிவத்துல மக்களோட பயன்பாட்டுல இருக்கு. அதனாலதான் வள்ளுவரை கள்ளுண்ணாமை அப்படின்னு ஒரு சாப்டரை எழுதுற அளவுக்கு ஆயிருந்தது. சோ இந்த பழக்கம் காலங்காலமா இருக்கிற விஷயம்தான். ஆனா அதை கட்டுக்குள்ள வைத்து அதை சரி பண்றதுக்கான சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனா கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்கள் அல்லது இது மாதிரியான மதுவை மெத்தனால தூக்கிட்டு மதுவா மாத்தி விற்கிறவங்க எல்லாரும் ஒரு பெரிய கேங்கா செயல்படுறாங்க. ஒரு பெரிய கட்டமைப்போட இயங்குது. நம்ம நினைக்கிற அளவுக்கு சாதாரணமா இல்ல. அவங்களுக்கு இப்போ ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாரு, அவரை இந்த டீம் போய் பார்க்க போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தகவல் எப்படி போகுது? இன்னொரு விஷயம், பப்ளிக்கா பொது இடங்களுக்கு பக்கத்திலேயே வச்சு இங்கதான் கிடைக்கும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெரியுதுன்னா அப்ப நம்ம இங்க இருக்கிற காவல்துறைங்கிற கட்டமைப்பு எவ்வளவு லெத்தாஜிக்கா வேடிக்கை பார்த்துட்டு அதுல ஒரு வருமானம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமா இருக்குன்றத நம்ம மறுக்கவே முடியாது. அதான் உண்மையும் கூட. இந்த காவல்துறை மிகச்சரியாக ஒத்துழைப்போடு இயங்குனாங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணலாம். முற்றிலும் ஒழிக்க முடியுமானா எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. ஆனா கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட எல்லையில நிப்பாட்டி வைக்கலாம். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் சாராயம், கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் இதுல எல்லாம் பாதிக்கப்படுறவங்க யாரா இருக்காங்கன்னா உழைக்கிற மக்களா இருக்கிறாங்க. அவங்க வெளியே போய் ஒரு டாஸ்மார்க்லயோ ஒரு பெரிய கடையிலயோ பெரிய அளவுல பணத்தை செலவழிச்சு எதையும் வாங்க முடியல. நீங்க ஒரு ட்ரைனேஜ் சுத்தப்படுத்துற ஒரு தொழிலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏதாவது ஒரு மதுவை அருந்திட்டு தான் உள்ளே இறங்க முடியும். நம்ம அப்படித்தானே இந்த சிஸ்டம் வச்சிருக்கோம். ஒரு தொழிலாளியை மலக்குழிக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு சட்ட ரீதியா அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இறங்குற தொழிலாளி குறைந்தபட்சமாக ஏதோ ஒரு மதுவை குடிச்சுட்டு தான் உள்ள இறங்க வேண்டி இருக்கு. அப்ப அவர் வாங்குற 250 ரூபாய் சம்பாத்தியத்துல அவர் ஒரு தொழிலை செய்யும் போது அதுக்கு பயன்படுத்துற ஆள்கள் எல்லாத்துக்கும் செலவழிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாரு. சோ அந்த உழைக்கிற மக்கள் தன் உடல் வலி இதெல்லாம் போக்குறதுக்கு, சோர்வு இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த பானங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா என்ன ஆகி போயிருதுன்னா இந்த கள்ளச்சாராயம் என்ற பெயர்ல லாப நோக்கத்தோடு உழைக்கிற மக்களை கொன்றொழிக்கிற ஒரு சூழலை இது உருவாக்கி விட்டுருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். சோ இந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, பல ஆண்டு காலமா இருக்கு. இங்கேயே பிடிபட்ட கண்ணுக்குட்டி என்பவர் நெருக்கி 25 வருஷத்துக்கு மேல கள்ளச்சாராயம் விற்கிறார். பல முறை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனா தொடர்ந்துகிட்டே இருக்காரு. அப்ப அரசு இதை வேற வழியில ஹேண்டில் பண்ணணும். மக்களுடைய உதவியோடு இவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றதோடு பல வகையில இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டி இருக்கு. இது ரொம்ப இந்தியாவை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம் மட்டும் இல்ல. படிப்பினை, கல்வியின் மூலமான வேலை வாய்ப்பு, பொருளாதார தன்னிறைவு இதெல்லாம் ஒரு சூழல்ல உருவாக்கப்படும் போதுதான் இது மாதிரியான கட்டமைப்புகளை வலுவிழக்க செய்ய முடியும். அதனால அந்த வேலையை அரசு கூடுதலாக கவனம் செலுத்துறோம். சும்மா போறோம், சாராயத்தை ஒழிக்கிறோம், மேல கல்வராயன் மலையில போய் ஊழல்களை ஒழிக்கிறோம், அது இல்ல தீர்வு. அது ஒரு பக்கம் தீர்வா இருந்தாலும் கூட அது உடனடி தீர்வு. லாங் டேர்மா நம்ம தீர்வுகளை நோக்கி முன்வைக்கணும். அங்க இருக்கிற குழந்தைகளுக்கான கல்வி, பொருளாதார தன்னிறைவு, சுயமரியாதை இதையெல்லாம் அந்த குழந்தைகள் கொடுக்கணும். அவங்க வளர்ந்து வரும்போதுதான் ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் 19 வயசு மாதேஷ் சாராயம் வித்து 59 பேர் சாகுறதுக்கான ஒரு சூழலை இங்க உருவாக்கி இருக்கிறார். சோ இதுக்கு பின்னணி காரணங்களையும் நாம ரொம்ப மனசாட்சியோட நாம அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அரசு இன்னும் கூடுதல் பொறுப்போட அதை செய்யணும். நிச்சயமா நீங்க இந்த மாதேஷின் பின்னணியை இன்னைக்கு நம்ம மற்ற செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா வேற ஒரு பேக்கரி உரிமையாளர்கிட்ட போய் உன்னோட ஜிஎஸ்டி என்ன கொடுத்தா அதுக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை ஏமாத்தி இருக்கிறாரு. அவர் கடைசியில உண்மை தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்தாரோ என்னன்னு நமக்கு தெரியல. அதை வைத்து நான் தின்னர் வாங்குறேன்னு சொல்லி மெத்தனால் வாங்கி இப்ப வரக்கூடிய செய்திகளை பாருங்க.
1 லிட்டர்ல வந்து அப்படியே மெத்தனால கலந்து கொடுத்தா நல்ல வந்து போதை ஏறுது, அதுக்கும் வந்து குறைவா கலந்து கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க விதவிதமா வந்து இந்த மெத்தனால கலந்து கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகுதான் விஷயம் வெளியில தெரியுது. இத்தனை நாட்களா தூங்கி கொண்டிருந்த காவல்துறையும் பாத்தீங்கன்னா இப்பதான் விழித்துக்கிட்டு இந்த 19 வயசு ஒரு சின்ன பையன் மாதேஷை இவங்களால பிடிக்க முடியல. ஏதோ நம்ம எல்லாம் சாராய தாதா அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க, கழுத்துலயும் கையிலயும் பெரிய பெரிய பிரேஸ்லெட்டையும் செயினையும் போட்டுட்டுன்னு பார்த்தா சின்ன பையன். இதெல்லாம் பார்த்தா சந்தேகமே வராது, நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்ம பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி எல்லாம் பண்றா அப்படின்னா இதை கேள்விப்படுறவங்களுக்கே இன்னும் அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கு. இது அடுத்தது நம்ம பார்க்கணும்னா அரசியல் ரீதியாக இன்றைக்கு யாரெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது காவல்துறைக்கு தெரியாது விடுங்க, எல்லா ஊர்லயும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் இருக்காங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா எல்லாம் கள்ளக்குறிச்சிக்கு படையெடுத்து போய் கல்வராயன் மலைக்கு படையெடுத்து போய் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கருத்து. நம்ம நிறைய அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணுவோம். அவங்களும் பொதுவா பாத்தீங்கன்னா பெருசா பேச மாட்டாங்க. எதை பற்றி பேசினாலும் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னுவாங்க. குறிப்பா தமிழ்நாடு இஷ்யூ, நிதி தரல இப்படி எல்லாம் சொன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த சாராய விஷயத்துல அவங்க ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாத்தீங்க? இல்ல, நான் 2 பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு நிம்மி அம்மாவுக்கு, இன்னொன்னு மாதேஷ் குழந்தைக்கு. நீங்க 19 வயசு நம்ம பிள்ளைங்க வயசு அதுங்களுக்கு. எவ்வளவு இல்லீகலா அந்த புள்ள மூளைய கசக்கிருக்கான்னு பாருங்களேன். ஒரு பேக்கரி கடைக்காரர்கிட்ட போய் ஜிஎஸ்டி பில்ல வாங்குறது, அப்புறம் போய் டின்னர் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து 3 முறை கையில காட்டியிருக்காருங்க. பாருங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ஃபேக்டரி ஆரம்பிச்சுட்டேன், நான் நல்லபடியா போறேன் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை உருவாக்குறது. அப்புறம் கொடுத்ததுக்காக ஒரு சின்ன தொகையை 10,000 ரூபாய் முதல்ல கொடுக்கறது. அப்புறம் அவர் அவருடைய ஃபேக்டரிக்கே போய் பேக்கரியோடைய ஃபேக்டரி முன்னாடி கடை முன்னாடியே போய் அவ்வளவு பேரலா கொண்டு வந்த எல்லாத்தையும் மெத்தலையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கேயே நிப்பாட்டுறது. அப்புறம் அவர்கிட்டயும் நல்லா பேசி அவர் கூடுதலா பணம். நீங்க ஒரு ப்ராசஸ் தான். அந்த பையன் 19 வயசுல ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. இவனை மாதிரி ஆளுகளை படிக்க வச்சு நல்லபடியான ஒரு சூழலை உட்கார வச்சோம்னா, எனக்கு ரொம்ப நாளாவே இந்த கருத்து இருக்கு. நீங்க படிக்காதவங்களா இருப்பாங்க வட இந்தியாவுல, போற போக்குல சைபர் கிரைம்ல பல பேரை அலற விட்டு கோடி கணக்கில் கொள்ளையடிப்பான். அங்க கல்வி கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தோம்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த மூளையெல்லாம் பயன்படுத்தி இருக்கலாம். இப்ப நம்ம அதை கூடுதலா கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 வயசு பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்க வயசு அந்த குழந்தைங்களுக்கு. எனக்கு அதையும் சேர்த்து நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப கவனமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கானவங்களா பேசுறதுதான் நமக்கு சிரிப்பா வருது. 2-3 விஷயம் பேசணும். ஒண்ணு, நிம்மி மாமிக்கு வெங்காய விலைய கேட்டா பதில் சொல்ல முடியாது, நான் சாப்பிடுறது இல்ல, சோ எனக்கு வெங்காய விலைய தெரியாதுன்றாரு. ஆனா இந்த சாராய விவகாரத்துல உயிரை விட்டு பேசியிருக்காங்க. அது மட்டும் அம்மாவுக்கு எப்படி தெரியும் தெரியல. ஏன்னா விலை தெரியாதுல்ல. வெங்காய விலை ஊரே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நாடே சாப்பிட்டுட்டு இருக்கு, நாங்க வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கிடக்கும் போது எனக்கு விலை தெரியாதுன்னு சொன்னவங்க மெனக்கிட்டுன்னு வந்து, ஏன்னா அங்க நீட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நெட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நேஷனல் எலிஜிபிள் டெஸ்டோடைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமா ஆளுங்க கைது பண்ணிட்டு இருக்காங்க, இங்கிட்ட ஒரு பக்கம் போராட்டம் வெடிச்சிருக்கு. நீட்டே வேணான்னு நேத்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் படிச்சு இப்ப மேற்படிப்புக்கு போற டாக்டர்ஸ் வந்து வெளியே வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவே அல்லோகலப்பட்டிருக்கு. இடஒதுக்கீடுக்காக மகாராஷ்டிராவில போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க மத்திய பிரதேசத்துலயும் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு, இடஒதுக்கீடு போராட்டம். எப்படி வந்து இதுல போய் அது என்னது அந்த பாப்பா 2 பேரை வந்து அம்மனமா இழுத்துட்டு வந்தாங்களே மணிப்பூர், அது போல இங்க சூழல் கட்டமைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கவே முடியாத நிம்மி மாமிக்கு ஸ்ட்ரெயிட்டா ஜூம் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்த பாக்குறாங்கன்னா அது நமக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும். அவ்வளவுலாம் நிம்மி மாமி வந்து இந்த தமிழ்நாட்டின் மீது அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க நான் புரியல. ஏன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு. என் ஊருக்குள்ள என் அக்கா தங்கச்சிங்க சோத்துக்கு வழி இல்லாம வெள்ளத்துல கிடந்தாங்க. தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, இங்க தென்காசியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வீடு இடிஞ்சு போய் பெத்தவங்களை வச்சுக்கிட்டு வயசானவங்களை வச்சுக்கிட்டு ஆடு மாடுங்க செத்து போச்சேன்னு கவலைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ உசுறு வாழ்வோம் அப்படின்றதுக்காக வேலை வந்தாங்க. ஒரு வார்த்தை இந்த அம்மா வந்து செய்யவே இல்லை. அங்க உட்காந்துட்டு ஆட்டிடியூட் கட்டுறாங்க, இந்த பார்ப்பன திமிரை காமிச்சுக்கிட்டு அப்படின்றாங்க இப்படின்றாங்க. செம்ம காண்டில இருந்தோம் நாங்க. எங்க தமிழ்நாட்டு மக்களுடைய துயரத்துல உங்களால பங்கெடுக்க முடியாது. அப்புறம் நாங்க அடிச்ச அடியில அங்க இருந்து மேலிடத்துல இருந்து உங்களை ஒருத்தர் துருப்பு சீட்டு மாதிரி நம்ம G2 அனுப்புங்க, டபுள் இன்ஜின் உங்களை அனுப்பி விடுவாங்க.
உடனே இங்க வந்து பெருமாள் கோயில் இப்படி இருக்கா, பெருமாள் கோயிலுக்கு வேலி போடுங்க. இங்க பெருமாளே தண்ணிக்குள்ளதான் கிடக்குறாரு, என்ன வேலி போடுறது? அப்ப இவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, அந்த காலகட்டத்துல 9 ஹெலிகாப்டரை இறக்கிட்டு 9 ஹெலிகாப்டர் நான் மக்களை காப்பாத்தலன்னு பில் அனுப்பின கும்பல் இது. இது என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு திடீர்னு அக்கறைப்பட்டாங்க இவங்க? தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற நிதியமைச்சர் இவங்க. நாங்க லட்சக்கணக்கில் நாங்க லட்சக்கணக்கான கோடிகளை நாங்க வரியா கொடுப்போம். ஏன்னா நாங்க நேர்மையா சம்பாதிப்போம், நேர்மையா கொடுக்கறவங்க, நாங்க அறிவு சார்ந்த சமூகத்துக்குள்ள வாழ்றோம். ஆனா எங்க பணத்தை புடுங்கிட்டு நீங்க மகாராஷ்டிராவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு எங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்காத அம்மா, திடீர்னு என்ன எங்க மக்கள் மேல, உழைக்கிற மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்ல? நான் தெளிவா இருக்கிறேன். அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களா? பட்டியல பேர் இறந்துருக்காங்க, காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யலையேன்றாங்க. அதான் ஷாக் எப்படி ஆனாங்கன்னா, அது பலமுறை சொல்றாங்க, நான் ஷாக் ஆயிட்டேன். எனக்கு வடிவேல் மாதிரிதான் இருக்கு. எனக்கு என்ன, இந்தியாவே ஷாக்ல கிடக்குங்க, இந்தியாவே ஷாக்ல கிடக்கு. இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக கருதப்படுகிற மாணவர்கள் 24 லட்சம் பேரு கேள்விக்குறியா வாழ்க்கையில உட்கார்ந்துருக்காங்க. கோடி கணக்குல உங்க பிஜேபி மந்திரி நடத்துற ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாருங்க பிள்ளைங்க எல்லாம் சிக்கி இருக்கிறாங்க இந்த நீட்டு மோசடியில. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தானு, குஜராத் எல்லாமே பிஜேபி கும்பலும் பிஜேபி கூட்டம், பீகார் உட்பட பிஜேபி கூட்டணியும் ஆட்சி செய்கிற ஊரு. இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு ஷாக் தரலன்னா அப்ப இதெல்லாம் திட்டமிட்ட ஷாக்கா இருக்குல்ல? அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த ஊர் அழிஞ்சிட்டு இருக்கு, மாஃபியா கும்பலினுடைய கையில எஜுகேஷன் போயிட்டு இருக்கு, என்னுடைய குழந்தைகள் கல்வி அறிவற்றவர்களாக மாற்றுவதற்கான சூழ்ச்சி நடைபெற்று இருக்கு, கேட்டுக்குள்ளேயே நுழைய முடியாதபடி என் பிள்ளைகள் கனவுகளோடு தெருவுல நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஷாக் தரலன்னா நீங்க ஆரிய பார்ப்பன சிந்தனைய மூளைக்குள்ள வச்சுக்கிட்டுதான் நீங்க எங்களை பாக்குறீங்க. சோ இது வந்து உண்மையான அக்கறை நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா இது இது வந்து திட்டமிட்ட ஒரு சுரண்டி விட்டுட்டு போற வேலை. முதலமைச்சர் மேல எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம முதலமைச்சர் மேல நின்று அந்த மனுஷன் வேலை பார்க்கிறாரு. நான் தப்பு நடந்துச்சா, ஆமா எல்லாரும் தப்ப ஒத்துக்கிறோம், கூட்டணி கட்சி உட்பட நாங்க தப்பு ஒத்துக்கிறோம், இது இன்னும் சரியா செஞ்சிருக்கணும், இவ்வளவு மக்களை பழியிட்டு இருக்க கூடாது, இன்னும் கூடுதலாக நம்ம கண்காணிச்சிருக்கணும், இந்த குற்றத்தை நம்ம ஏத்துக்கிறோம், நம்ம மாத்திக்கலாம் இல்ல ஐயா இல்லைங்கன்னு நம்ம எடப்பாடியார் மாதிரி நாங்க டிவியில பார்த்தோம், நியூஸ்ல பார்த்தோம்லாம் நாங்க சொல்லல. உண்மையிலே இந்த குற்றத்தை பழிய நம்ம ஏத்துதான் ஆகணும். இது வந்து வரலாற்றுல நீங்காத ஒரு பழியாதான் இருக்கும். அதை நம்ம ஏத்துக்கிறோம். இந்த பழியை ஏத்துக்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து டக்கு 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 டக்குனு வேலைகளை செய்து அந்த மக்களுக்கான துயரத்துல பங்கெடுத்துக்கிற வேலைகளை நம்மளுடைய அரசாங்கம் செய்யுது. எப்போதும் மக்கள் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்ளாத காவிகள், எப்போதும் மக்கள் துயரத்தை வேடிக்கை பார்க்கிற காவிகள், எப்போதும் மக்களினுடைய நலனில அக்கறை இல்லாத காவிகள் திடீர்னு அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு நிதியமைச்சருடைய வாய்ஸ்ல வந்து பேசுறதுன்றது அயோக்கியத்தனம், கண்டிக்கிறோம். அதுல நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டு அரசோட இவங்களுக்கு வந்து கூட்டணி இருக்கு, கள்ளச்சாராயங்கள கூட்டணி இருக்கு, ஏன்னா இப்படி தகவல் தெரிஞ்சிருக்கேன் அம்மாவுக்கு. அதனால சும்மா வந்து தமிழ்நாட்டை வந்து கிண்டி விட்டுட்டு இங்க இருக்கிற அரசியல் சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு ஓட்டு வங்கியா தமிழ்நாட்டு மக்களை பயன்படுத்திட்டான்னு கற்பனை பண்ணி கனவு காணாங்கன்னா அது வந்து பகல் கனவு, பழிக்கவே பழிக்காதுன்னு அந்த அம்மாட்ட சொல்லிருங்க. சரி, இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தமிழக பாஜகவும் களத்தில் இறங்கி இருக்கிறது. கள்ளக்குறிச்சிக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய ஆளுநர் ரவியை பார்ப்பதற்காக அவங்க போறாங்க. தமிழிசையும் கூடவே போகிறார்கள் என்று ஒரு செய்தி. பாஜக தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா உடனடியா எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுவாரு. இப்ப ரொம்ப தீவிரமா ஆளுநரை பார்க்க போறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆளுநரை பார்க்க போறதும் டீ குடிக்க போறதெல்லாம் சாதாரணமா அந்த முக்கு கடையில உட்காந்து 3 தடவை டீ குடிப்பாங்களா, அது மாதிரிதான் அண்ணாமலைக்கு. அவர் வாட்டு ஒரு ட்ரங்க் பெட்டியை தூக்கிட்டு கிளம்புவாரு. அதுக்குள்ள என்னையா இருக்குன்னா அதுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி வடிவேல் தான் கொண்டு போய் ட்ரங்க் பெட்டி அளவுக்கு வந்து ஊழல் நடந்துச்சு, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதுக்கே ஒண்ணும் செய்யல ஆளுநர். இன்னொரு ஆளுநர் மேலேயே எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப இந்தியா முழுவதும் ரம்மி விளையாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க. தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள் கொத்து கொத்தா சாகும் போது தமிழ்நாடு அரசு நேரா போய் ஆளுநருக்கு தான் போனோம். ஆளுநருக்கு ஏன் ரம்மி ரவின்னு பேர் வந்தது? ஆளுநர் அதை கண்டுக்கவே இல்லைங்க. அது வந்து புத்தி கூர்மையான விளையாட்டுனாரு. இந்த புத்தி கூர்மையான விளையாட்டுல கோடி கணக்கெல்லாம் இழந்துட்டு செத்து போனாங்களே, அந்த குடும்பத்துக்காக நாங்க எத்தனை முறை போய் ஆளுநரை சந்திச்சோம். சோ ஆளுநர்லாம் இங்க ஆட்டுத்தாடி தாங்க, டம்மி பீசுங்க. முந்தி மாதிரி நினைச்ச உடனே ஒரு ஆட்சியெல்லாம் டிஸ்மிஸ் பண்றோம் நாங்க வந்து கிடுக்குப்புடி விசாரணை, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுல சுத்தமா வாய்ப்பு கிடையாது. ஆளுநர் இங்க அவர் வாட்டு கோயில் குளம்னு போகலாம், பல்கலைக்கழகத்துல சுத்துன்னு சுத்தலாம், அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை போஸ்டிங்ல போடலாம்.
அதுவும் இந்த ஆளுநர் இல்லாத போது மத்த வேலையை நாங்க பாத்துருவோம். அதனால ஆளுநரை போய் சந்திப்பது, ஒரு அச்சத்தை உருவாக்குவது, ஒரு பதட்டத்தை உருவாக்குவது, இந்த சூழ்நிலையில நாங்க பாத்தீங்களா இந்த தமிழ்நாட்டை வந்து சீர்படுத்துறதுக்கு நாங்க எல்லாம் செய்யறோம் அப்படின்னு ஒரு சீனை காட்டுறது, இதெல்லாம் முதல்ல தமிழ்நாடே நம்பாது. காவி கும்பல் என்ன பல்ட்டி அடிச்சாலும் தமிழ்நாடு நம்புற அளவுக்கு முட்டாள்கள் இல்ல. வேணா அல்ல சில ஒரு 5 பேரை சேர்த்து வச்சிருக்காங்களே கட்சியில, அதுங்க நம்புங்க. சோ இந்த பூச்சாண்டி எல்லாம் தமிழ்நாட்டுல பழிக்காது. நீங்க ஆளுநரை போய் 50,000 தடவை கூட பாருங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆளுநர் இங்க ஒழுங்கா இருக்கணுமா நல்லா இருக்கணுமா நாங்க தான் தீர்மானிக்கிறோம், நாங்க தான் ஜோர் போட்டு வளர்த்துட்டு இருக்கோம் ஆளுநரை. சோ பூச்சாண்டில எங்க கிட்ட காட்டக்கூடாது. போயிட்டு வரட்டுமே, 10 தடவை போயிட்டு வரட்டும், அவருக்கு வேலை வேணும்ல, போயிட்டு வரட்டும், பாத்துக்கலாம். நீங்க இன்னொரு விஷயத்தை கூர்மையா பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு புறம் பாத்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுல கருத்து சொல்றாரு, இன்னொரு புறம் தமிழக பாஜக அங்க கிளம்பி செல்கிறது. இதற்கிடையே வந்து எதிர்கட்சியான அதிமுகவும் கடுமையான அழுத்தத்தை இந்த விஷயத்துல கொடுக்க முயற்சி பண்றாங்க. முடிவா எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று. 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்துக்கு என்ன நடக்க போது பாருங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் ஏற்கனவே இங்க இருக்கு. இதை வந்து சரியான சந்தர்ப்பமா அவங்க பயன்படுத்திக்குவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? நீங்க சொல்றது போல ஒன்னும் அச்சமெல்லாம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் வந்து ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியாக இருக்கிறாங்களே, நீங்க அதை பத்தி சொல்லுங்க. இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இனி எல்லாம் வந்து அந்த பிரிவை பயன்படுத்தின இந்த பிரிவை பயன்படுத்தின ஆட்சியை கலைச்செல்லாம் பூச்சியெல்லாம் கலைக்க முடியாது. ஏன்னா பொம்மை வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கு. அதனால நீங்க நினைச்ச மாதிரிலாம் ஆட முடியாது. ஃபர்ஸ்ட். 2வது, எதிர்கட்சிகள் ஒரு சூழலை தன்னுடைய கட்சிக்காக பயன்படுத்துவது அரசியல். அதை நம்ம குறையா சொல்லல. அண்ணாமலையா பல்ட்டி அடிக்கட்டுமே, அது அவர் கட்சிக்காக பல்ட்டி அடிக்கிறாரு, அதை நம்ம பார்க்கதான் வேணும், செய்யட்டுமே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க இன்னைக்கு நேத்து சட்ட ஒழுங்கு பத்தி பேசல. இன்னும் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல முந்தா நாள் நீங்க ஒரு துப்பாக்கி சூட பாத்திருப்பீங்க. 2 கேங்ஸ்டர்ஸ் 2 பேர் வந்து நின்னுகிட்டு துப்பாக்கி எடுத்து நடு ரோட்ல பட்ட பகல்ல சுட்டுக்கிட்டு இருக்காங்க, டொப்பு டொப்புன்னு நம்ம சினிமாவில பாக்குற காட்சி மாதிரி. அவ்வளவு சட்டம் ஒழுங்கு குழுகுழுன்னு இருக்கிற ஊரு உத்தரப்பிரதேசம். குஜராத் சொல்லவே வேண்டாம், நீட் தேர்வினுடைய ஊழல் மையமா குஜராத் இருக்கு. கோடி கணக்குல டன்னு கணக்குல அங்க ஊழல் மது பொருள்கள், அதாவது போதை பொருள்களை அங்க வந்து சீஸ் பண்ணி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற முந்த்ரா துறைமுகத்துலதான் இந்தியாவிலே அதிகமான அளவுக்கு போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுக்கு விசாரணை கிடையாது. இப்படி நீங்க ஒன்னொன்னா பார்க்க போனீங்கன்னா எனக்கு லிஸ்ட் பெருசா வச்சிருக்கேன். இப்ப சட்ட ஒழுங்கை இந்தியாவிலே இல்லாம ஆக்குன ஒரு கும்பல் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு அமைதியான ஊரு. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு வெறும் 6-7 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அமைதியான ஊரு, அதுக்கு குந்தகம் விளைவிக்க கூடாதுன்னு எச்சரிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். அப்ப என்னத்துக்கு? தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லைங்க, நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு காவிகள் காலூன்ற ஆரம்பித்திருக்கிறார்கள், அதை மறுக்கவே முடியாது. அதனுடைய சிம்டம் தான் இங்க ஜாதி பிரச்சனை வருது. கள்ளச்சாராய பிரச்சனையிலேயே RS பாரதி ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இடைத்தேர்தல் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கான பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அப்ப இடைத்தேர்தல்ல ஒரு கட்சி ஜெயிச்சுச்சுன்னா அது கெத்து காட்ட கட்சியா இருக்கும். பொதுவா ஆளுங்கட்சி இடைத்தேர்தல ஜெயிச்சு தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய நாங்க பவர்ல இருக்கோம்னு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதோட 40க்கு 40 அடிச்சு தூக்குன காலகட்டம். இந்த சூழ்நிலையில இப்படியான ஒரு பழியை திட்டமிட்டு ஏன் பிஜேபி செஞ்சிருக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. நீங்க இடைத்தேர்தலுக்காக பிஜேபி இப்படியான ஒரு நாசகர வேலையை ஏன் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்குள்ள எனக்கு கூட உடன்பாடு உண்டு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி காரரும் ஒரு இந்து முன்னணிக்காரரும் பேசும்போது தமிழ்நாட்டுல கலவரத்தை பண்ணிதான் ஆட்சிக்கு வர முடியும் போல இருக்கு அப்படின்னு பேசின ஆடியோ ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்ப இவங்க இங்க சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து அதன் மூலமாக தனக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று பழைய ஃபார்முலாவை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா பிஜேபியினுடைய ஃபார்முலாவே சட்ட ஒழுங்கை கலவரம் அப்படின்னா அது ரொம்ப பழைய ஃபார்முலாவா இருக்கும். இது புதுசா இந்த மாதிரி அவங்க முயற்சி பண்றாங்கன்னு குற்றம் சாட்டுறீங்களா? ஆமா, நவீன வடிவத்துல அதை மாற்ற முயற்சிக்கிறாங்க. நீங்க கலவரம் என்பதோ ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குவது என்பதோ ஒரு பதற்ற சூழ்நிலையை உருவாக்கி மக்களை திரட்டுவது என்பதோ காவிகளுக்கு இயல்பான ஒரு வேலை. அதான் அவங்க அஜெண்டா, பழைய ஃபார்முலா. அதை எந்தெந்த நவீன வடிவத்துல செய்யலாம்னு முயற்சி பண்றாங்க. இப்ப கள்ளச்சாராய வடிவத்துல செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை? இவங்க இவ்வளவு ஆடுறானுங்களே, இவங்க பார்க்கும் போதே நமக்கு சந்தேகமா இருக்கே. ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காங்களே இங்க கலவரத்தை தூண்டணும்னு. ஏன் இங்க இது மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டாக்கி இருக்க கூடாது, உருவாக்கி இருக்க கூடாது? நாம அரசு தெளிவா இருக்கிறோம், கூட்டணியில இருக்கிறவங்க தெளிவா இருக்கிறோம், அரசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல நம்ம கரெக்டா இருக்கோம்.
தப்புன்னு ஒத்துக்கிட்டோம் நம்ம. அதுல பிரச்சனையே இல்லை, இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணும். ஆனா இந்த கும்பல் இவ்வளவு தூரம் உள்ள வந்து ஆடுதே, அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு நம்ம சந்தேகப்படுறதுல பிரச்சனையே இல்லை. அப்போ இந்தியா முழுவதும் கலவர சூழலை உருவாக்கி ஆட்சியை பிடிக்க நினைக்கிற இந்த RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அசாதாரண சூழலை உருவாக்கி, ஒரு கலவர சூழலை உருவாக்கி, இங்க இது மாதிரியா ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்பதனுடைய வெளிப்பாடுதான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு என்று தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முப்படை தலைவர் வந்து இங்க வந்து ஹெலிகாப்டர் விபத்துல வந்து இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? ஆமா, அவர் இறந்து போனப்போ ஒரு பிரச்சாரம் நடந்தது, ஞாபகம் இருக்குங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் செத்து போறாங்க, தமிழ்நாடு பயங்கரவாதிகளின் கூடாரம் இது. நம்ம ரங்கராசு இருக்காரு இல்லையா, பாப்பா ரங்கராசு, அவர் வரைக்கும் சொன்னாரு. நம்ம சாணக்கியா ரங்கராசு வரைக்கும் எல்லாமே இதை பேசினாங்க. அதே மாதிரி காவி கும்பல் ஃபுல்லா டிவில உட்கார்ந்துகிட்டு இதைத்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ நம்ம திட்டமிட்டு கொலை பண்ணவங்க மாதிரி பேசினாங்க. ஆனா ராணுவம் என்ன சொல்றது, முதலமைச்சர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருங்க, கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் இங்க வந்துட்டாருங்க. ஒரு அரசு எந்திரமே நேரடியா வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு பத்திரமா அவருக்கு வந்து டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா பணியும் எங்க கூட இந்த அரசு செஞ்சாங்க அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் மக்களை சந்திச்சு பேட்டி கொடுத்தாங்க இல்லையா? அப்போ அரசு சரியா செய்யுது, அது இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய இடம் நிறைய இருக்கு, கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். காவல்துறையை சீரமைக்கணும், காவல்துறையை ஒழுங்கமைப்பு பண்ணணும், காவல்துறைக்கு இதுதான் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள அதை வடிவமைச்சு கொண்டு வரணும். அதுக்கு பெரிய வேலை அது இருக்கு. ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருந்ததுன்னா காவி கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கவே முடியாம போயிருக்குங்க. இது தொடர்ந்து அவர்கள் எங்கள் மீது வைக்கிற அவதூறு பிரச்சாரம். நீங்க இவங்க மட்டும் வைக்கல, நீங்க சோபா என்ற மந்திரி இப்ப இணையமைச்சரா இப்பயும் பொறுப்பேற்று இருக்கிறாங்க, கர்நாடகத்துக்கார அம்மா சோபா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுல பயிற்சி எடுத்துட்டு வந்து இங்க குண்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லல அந்த அம்மா. அப்ப தெளிவா இருக்கிறாங்க. நம்மள பயங்கரவாதிகள் சொல்றதுக்கோ, பிச்சைக்காரங்கன்னு சொல்றதுக்கோ, மூளை இல்லாதவர்கள் சொல்றதுக்கோ, நம்மள வந்து ரவுடிங்கன்னு சொல்றதுக்கோ எல்லா வார்த்தைகளையும் நம்ம மேல போட்டாச்சு, பயன்படுத்தியாச்சு. அதெல்லாம் பயங்கரவாதியும் ஒரு வார்த்தை. அப்ப நம்மளை அவமானப்படுத்தி தமிழர்களுடைய அடையாளத்தை கொச்சைப்படுத்தி எங்கள் அரசியலை கேவலப்படுத்தி இந்த கும்பல் எங்கிட்ட வேடிக்கை காமிச்சிட்டு இருக்குன்னா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல சும்மா உட்காந்து கையை கட்டிட்டுலாம் நிக்க மாட்டோம். அரசியலா நாங்க கையில கால நின்னோம்னா, மக்களை திரட்டணும்னா இங்க காவின்ற அடையாளம் கூட இல்லாம போகும். அது இந்த கும்பல் மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, நீங்க சொல்வது போல இதில் பாஜகவுக்கு ஏதாவது இந்த சதியில் பங்கு இருக்கிறதா அப்படின்ற சந்தேகத்தை நீங்க கிளப்புறீங்க. கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் இதெல்லாம் வந்து காவல்துறை தான் விசாரித்து என்னவென்று உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். இப்போதைக்கு பொறுத்தவரை இந்த சந்தர்ப்பத்தை வந்து எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.